எல்லாருக்கும் வணக்கம். ஜாதகத்தில் 9 கிரகங்கள் இருக்குது, 12 ராசி கட்டம் இருக்குது, 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ராகுங்கிற கிரகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராகுங்கிற கிரகம் ஒரு நிழல் கிரகம். இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது இன்னும் டெப்த்தாக போய் பார்த்தோன்னா, ராகுங்கிற கிரகம் ஆசையை தூண்டுற கிரகம் மட்டும் இல்லை, முறைகேடான விஷயங்கள் மட்டும் இல்லை. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு கர்மாக்கு ஏற்ற மாதிரி நல்லதையும் கூட்டி கொடுக்கும், கெட்டதையும் கூட்டி கொடுக்கும். சரிங்களா? இப்போ ராகு பகவான் ரொம்ப கெட்டவரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி சுபகிரகங்களோடு உட்காந்துருந்தாருன்னா நல்ல பலன்களையும் கொடுப்போம். அப்படி இப்போ எப்படி 9 கிரகமும் நமக்கு எல்லாமே நல்லதே செய்கிறது இல்லையோ, அதே மாதிரி தான் ராகு பகவானும். உங்களோட பூர்வ புண்ணியம் நல்லா இருந்துச்சுன்னா ராகு பகவான் நல்லாவே உட்காந்துருப்பா. அப்படி ராகு பகவான் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். டூரிஸ்ட்டு வ்ளாக் பண்ணுறது எல்லாத்துக்கும் ராகு பகவான் தான் காரணம். அதனால் ராகு பகவான் நல்லா இருந்தாருன்னா சூப்பரான வாழ்க்கை அமையும். சரி, ராகு பகவான் எப்படி இருந்தாருன்னா அமையுங்கிறதையும் பார்க்கலாம். ராகு பகவானை பொறுத்த வரைக்கும், ராகுங்கிற கிரகத்தை பொறுத்த வரைக்கும் 6ல் 12ல் இல்லைன்னா மறைவு ஸ்தானங்களில் உட்காந்தா நல்லது தான். அதை விட ஒரு நல்ல ஒரு சூரியனாக இருக்கட்டும், எந்த கிரகமானா இருக்கட்டும், அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுப பலன்களை தரக்கூடிய நிலையில். இப்போது உதாரணத்துக்கு சிம்மத்திலே ராகு இருக்காருன்னா, சிம்மத்தோட சூரியனவோ இல்லை சிம்மத்தையோ குரு பார்வையில் இருக்காருன்னா, சூரியனையோ அந்த சிம்ம இடத்தையோ குரு பார்வையில் இருக்காருன்னா அது ரொம்ப நல்லது. ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் நட்சத்திரம் கொடுத்த கிரகமும் குரு பார்வையிலையோ இல்லை ஆட்சி உச்சத்துலையோ இருந்துச்சுன்னா நல்லது தான். அதுக்குன்னு சிம்மத்தில் இருக்க ராகுக்கு சூரியன் உச்சமானார்னா நல்லது தான். ஆனால் அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். தேவையில்லாமல் சட்ட ரீதியான வழக்குகள் சிம்மத்தில் ராகுவும் சூரியன் உச்சமாகவும் இருந்தால் இந்த மாதிரி நடக்கும். சரிங்களா? ஆனால் அதுவே சிம்மத்தில் ராகு இருந்து சூரியன் உச்சமாக இருந்தா அப்படின்னா நல்ல பலன்கள் நிறைய நபர்களை நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கவங்கள நீங்கள் சந்திப்பீங்க. உடனே உங்கள் காரியங்கள் நடக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு பெரிய பேரும் புகழும் கிடைக்கும். சரிங்களா? அதோட இப்போ ஒவ்வொரு சேர்க்கையாக நம்ம பார்ப்போம். ராகுவும் சந்திரனும் சேர்ந்துருந்தால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மன ரீதியான பரபரப்பு இருக்கும், மன ரீதியான வித்தியாசமான ஆசைகள்ன்றது இருக்கும். ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பிடிக்காமல் ஒரு நுணுக்கமான ஆராய்ச்சியில் ஈடுபடுறது, வேறு விஷயத்தை வேறு மாதிரியான எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும். ராகுவும் சந்திரனும் சேர்ந்துருந்தால் ஒரு சிட்டியில் இருக்காங்கன்னா அதில் முக்கியமான இடத்துல இருப்பாங்க. நல்ல வாய்ப்புகள் இவங்க முன்னாடி இருந்தாலும் சில பேர் நல்ல வளர்ச்சிக்கானங்க உதவி செய்வாங்க, சில பேர் வளர்ச்சியை தள்ளிவிடவும் செய்வாங்க. ஆனால் இவங்க இருப்பிடம் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும். செவ்வாயும் ராகுவும் இருந்தால் சொத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும், பூர்வீக சொத்துக்களே இருக்கும். சில விஷயங்கள் விட்டு போயிருக்கும். இது எந்த வகையில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணணுன்னா, அந்த சொத்தில் இருக்க சின்ன உடல் உபாதைகள் பிரச்சனைகள் கொடுக்கும். ஆனால் அதுவும் நல்ல அமைப்பில் இருந்தால் சரியாயிடும். நன்றி. பார்ட் 2ல் மற்ற கிரகங்களை பார்ப்போம்.